வணக்கம் இடமலம் என்டர்டெயின்மெண்ட் நேர்களே. தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடித்து துவைத்து விட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்க பங்குக்கு படத்தை பத்தி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இப்போ ஒரு 3 நாள் போயிருக்கு படம் ரிலீஸ் ஆயி. ஸோ இத பார்த்தீங்கன்னா, நம்ம இடமலம் என்டர்டெயின்மெண்ட்டோட ஹரிஷ் அவர்கள் அவரோட பார்வை என்ன இருக்குன்னு எனக்கு கேட்கணும். ஏன்னா, நெறைய பேர் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாலும், சில பேர் பார்த்தீங்கன்னா, படத்த பத்தி வேற ஒரு கருத்த சொல்றாங்க. ஸோ அதே மாரி தான் ஹரிஷோட கருத்தும் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எந்த தியேட்டர்ல பார்த்தீங்க? நான் இங்க தான் காசி டாக்கீஸ்ல ஓகே, பார்த்தேங்க. ஓகே. உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நீங்க மத்த ரிவ்யூஸ்லாம் பார்த்திருப்பீங்க. தக் லைஃப்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மத்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதுல ஒருத்தர் வந்து அவரோட படத்த தவிர்த்து மத்த எல்லா படத்தையும் ம். ஃப்ளாப்ன்னு சொல்லக்கூடியவர். யாரு? யாரு நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தான். ஆன்டி இண்டியனா? ஓகே. அவரோட படத்த மட்டும் ரொம்ப நல்ல படம், சூப்பர் படம், ஆஸ்காருக்கு தகுந்த படம்னு சொல்லுவாரு. ம், ம். மற்ற படங்களெல்லாம் கழுவி ஊத்தக்கூடிய சரி. ஒருத்தர். ஓகே. மற்ற எல்லாருக்கும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து லோகேஷ் கனகராஜுடைய படம் வந்து ஒரு ம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தி குடுத்துச்சு. ம், ம். அதுக்கப்புறம் அதே எக்ஸ்பெக்டேஷன்ல தான் கமல் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாரும் நெனச்சாங்க. ம், ம். இந்தியன் 2. ம், இந்தியன் 2 உங்களுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ம். ஏன்னா அதே எக்ஸ்பெக்டேஷன் லோகேஷ் கனகராஜ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் குடுத்தாரோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன பூர்த்தி பண்ண முடியல ம், இந்தியன் ம், 2வால. ம், ம். அதுக்கப்புறம் இப்போ இந்த படமும் பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஒரு அதிருப்தி எல்லாருக்குமே. மத்தபடி கதையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஓகே. ஸோ ஏன் இப்போ இந்த படத்து மேல இவ்ளோ விமர்சனம்? ஏன்னா நான் இன்னொரு நண்பர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவரு என்ன சொன்னாரு, ரொம்ப ப்ரொஜெக்டடா இந்த படத்தின் மேல எல்லாருமே ஒரு கரம் வைத்து இது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்தும் ட்ரால் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் அது மாரி ஏதாவது உள்குத்தோட இது பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல உள்குத்து இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இது அதான் எக்ஸ்பெக்டேஷனோட போறாங்க. ம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி படம் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து படத்துல ஒரு ஹீரோ இல்ல, 2 ஹீரோஸ் இருக்காங்க. சரி. ஆனா ஒருத்தர் தான் ஆன்டகனிஸ்ட்டா மாறிடுறார்ல. ம். எக்ஸாக்ட்லி மாறுறாரு. பட் வந்து உங்களுக்கு கதைப்படி அத அப்படியே கொண்டு போயிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு ம், நான் ம், நினைக்கிறேன். ம், ம். என்ன கதையில சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கிளைமாக்ஸே எனக்கு சொதப்பல்ன்னு தான் நான் பார்க்குறேன். ம். கிளைமாக்ஸே சொதப்பல் தான். 2வது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த படம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக் ஆன மாரி நானும் பார்க்குறேன். அத ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற வரைக்கும் இனிமே இந்த நான் தான் ரங்கராய சக்திவேல் சொல்றோம்ல, அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆமா. அதுவரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேக் ஆகுதுன்னு பார்க்குறேன் நானு. ஸ்லோவா படம் மூவ் ஆகுது. லென்த்தியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் லென்த்தியா இருக்கு செகண்ட் ஹாஃப். ம், ம், ம். இந்த லென்த்த கொஞ்சம் குறைச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நான் எடிட்டிங்ல பார்க்குறேன். பிரச்சனை பண்ணிட்டாங்கன்றீங்களா? இருக்கலாம். ஓகே. 2வது மணிரத்னம் படம் மாரியும் எனக்கு தெரியல. மணிரத்னம் ஆ. வந்து சீனரீஸ் நெறைய காட்டுவாரு. ம், ம், ம். அவருடைய படத்துல டயலாக்ஸ் பெரிய அளவுல இருக்காது. சீனரீஸ் மட்டும் தான் அதிக அளவுல இருக்கும். ம், ம். இங்க வந்து சீனரீஸ் கம்மியா இருக்கு. டயலாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. இப்போ அ மணிரத்னம் படம் மாரி இல்லன்றீங்க சொல்ட்டீங்க. அது எதனால அப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ உங்களுக்கு கமல் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இப்படி அவரோட பண்ணியிருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறீங்களா? இருக்கும். இல்லாம இருக்காது. ஸோ கமல் படம் மாரி இருக்கா? அட்லீஸ்ட் உங்களுக்கு இது. இல்ல கமல் படம் மாரியும் எனக்கு தெரியல. அப்ப என்னதாங்க வந்திருக்கு? இது ஏதோ ஒரு புதுசா நம்ம வந்து நாயகனுக்கு சீக்வென்ஸ் மாரி நம்ம குடுக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ண மாரி எனக்கு தோணுது. சரி. பட் அது வொர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு நாயகன் ரேஞ்சுக்குலாம் பண்ண முடியாது. ம், ம். மறுபடியும் பண்றதெல்லாம் வாய்ப்பில்ல. நீங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். சேஃப். ம். ஏன்னா, அப்பதான் அந்த படத்துக்கான பேர் அப்படியே இருக்கும். இந்தியன் படம் வந்தப்போ, இந்தியன் படத்தோட செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இந்தியன் பாட்டு கூட கேட்க முடியல ஹரிஷ் ப்ரோ. ஏன்னா இந்தியன் 2 ஞாபகம் வருது. அந்த மெமரிய கெடுத்து விட்டுருச்சு அது. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய அந்த முதல்ல வந்த இந்தியன் மூவியோடைய தாக்கம் என்னவோ, அது எல்லாத்தையும் அடுத்தடுத்து வர பார்ட்ஸ் எல்லாம் மொத்தமா கெடுத்து விட்டுரும். ம். அப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ன்னு சீக்வென்ஸ் எடுக்காம, இருக்கிற ஒரே படத்த அப்படியே குடுத்துட்டு போறது பெட்டர். ம், ம். அத பண்ண முடியல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன பொறுத்தவரை கதை எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. கதை ஓகே. தக் லைஃப்ல. ஆமா. தக் லைஃப்ல கதை ஓகே. கேரக்டர் வைஸா பார்க்கும்போது த்ரிஷாலாம் எதுக்கு நடிச்சாங்கன்னு நான் கேட்கிறேன். த்ரிஷா கேரக்டர் ஆக்சுவலா தேவையா இந்த படத்துக்கு? த்ரிஷா அவங்களும் தேவையில்லாம நடிச்சிருக்காங்க. வடிவுக்கரசி அவர்களுக்கு என்ன ரோல் குடுத்தாங்கன்னு இன்னும் புரியல. ம், ம். ஏன்னா அவங்க வந்து எல்லா விதமான ரோலையும் சகஜமா எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அசால்ட்டா பண்ணுவாங்க. அருணாச்சலம் படத்துல அவங்க தானங்க வில்லியே. ஆமா. நீங்க என்ன ரோல் குடுத்தாலும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள சரியா யூஸ் பண்ணிக்க தெரியாம பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துல கமல் அவர்களோட ஒரு ஒரு சர்ச்ல ஒரு சீன் வருது. ம், அந்த ம். சீன வந்து நீங்க வந்து எமோஷனலா காட்டணும்னு நெனைக்கிறீங்கன்னா, எமோஷனலா குடுக்கணும். ம், அது ம். எமோஷனலாவும் காட்டுறாங்க, காமெடியாவும் காட்டுறாங்க. என்ன எமோஷன்னே புரிய மாட்டேங்குது தலைவா. அது. அதுதான். அவரு இவங்க வந்து த்ரிஷாவ தப்பா வழிநடத்தி கூட்டிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு எமோஷன் வெளிப்படுத்துற மாரி இருக்கு. பட் அந்த சீன்ல எமோஷனே வரல. ஓகே. கமல் எந்திரிச்சு போயிடுறாரு. ம், இவங்க ம். பேசிட்டு இருக்காங்க. அது காமெடியா இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனா காமெடியாவும் இல்ல. இல்ல. வொர்க் அவுட் ஆவல. அது வொர்க் அவுட் ஆகல.
அதே மாதிரி த்ரிஷாவோட அவங்க பயணிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், வையாபுரியோட கமல் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இருக்கிற அந்த உறவு பற்றி அவங்க பேசுகிற ம், ம், காசிப் ஆகட்டும், அது கூட காமெடியாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுவும் காமெடியாக வரல. ம். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ரோல் செட் ஆகல. சரி, இப்போ கமல் வந்து அவரோட ஆக்டிங்கை நம்ம குறை கூற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோடனே எந்த படம்னாலும் சொல்லுவோம். இந்த குறை படத்துல கூற முடியாதுன்னா சொல்ல முடியாது. கமல் ஓகே, அவர்களுடைய ஆக்டிங் வந்து முன்ன மாதிரி இல்ல. ஓகே. போன மெனக்கெடலன்றீங்களா? இல்ல அவரு மெனக்கெடலன்னு சொல்லல. பட் வந்து அவருக்கு இன்னும் அந்த ரோல் சரியா சூட் ஆகல. அவர முதல்ல கதைய புரிஞ்சுக்கிட்டாரான்னு எனக்கு புரியல. ம், ம், ம். ஏன்னா கதைய புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏத்தபடி நடிச்சிருக்கலாம். சரி, நம்ம யார் மேல பழி போடணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் பொறுப்பேத்துக்கணும். பழி போடணும் இல்லைனா கூட, யாருனால இந்த படம் சொதப்புச்சுன்னு நீங்க நினைச்சுப்பீங்க? டைரக்டர் தான். மணிரத்னம் தான். அஃப்கோர்ஸ் மணிரத்னம் சார் தான். உங்களுக்கு வந்து படத்தை எடுத்து மக்கள்ட்ட குடுக்க போற ஒரு கேப்டனா வந்து ஷிப்போட ம், கேப்டனா மணிரத்னம் அவர்கள் தான் இருக்கணும். ம், ம், அவருடைய தவறு தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்களுக்கான ரோல் என்னவோ அத வந்து தனியா பிரிச்சு குடுக்கணும். ம், அத ம், பிரிச்சு ம், குடுக்காம நீங்க வந்து இதுதான் இவங்க ரோல்ன்னு இவங்ககிட்ட ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, டயலாக்ல நீங்க அத வேற மாரி கன்வே பண்ண வச்சீங்கன்னா, ம், ம். அது மக்கள்ட்ட போய் சேராது. இப்ப வந்து ஃபார்ம் அவுட்டு அவ்வளோதான் கேஸ் போயிடுச்சுன்றாங்க. அந்த அந்த மாரி ஒரு விமர்சனத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபார்ம் அவுட்லாம் நான் சொல்ல மாட்டேன். மணிரத்னம் அவர்களும் சரி, கமல் அவர்களும் சரி, ம், அவங்களுடைய கேரியர்ல இப்போ ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்னன்னா, ஃப்ளாப்ஸா வந்துட்டுருக்கு. ம், ம், ம். இந்தியன் டூ ஃப்ளாப் கமல் அவர்களுக்கு இப்போ வந்து ஃப்ளாப்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜான மூவின்னு நான் சொல்லுவேன் இத. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து மணிரத்னம் அவர்களுக்கும் கடல்ல வந்து கன்டினியூஸா பெரிய லெவல்ல ஹிட் அடிச்ச மாரி இருந்துரலாம். ம், ம், பொன்னியின் செல்வன் மட்டும் தான் வந்து ஓரளவு பேசப்பட்டுச்சு. ம், ம், ஏன்னா அது வந்து உண்மை கதை. அத கூட வந்து தன்னுடைய பாணியில குடுக்கணும் அப்படின்னு நெனச்சா அதையும் சொதப்பியிருந்தார் பொன்னியின் செல்வன்ல. ம், 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 பட் ஸ்டில் அது வந்து உண்மை கதை அப்படிங்கிறதுனால நம்ம அது அதுல அத பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு தான் நான் ம், பார்க்குறேன். ம், ம். பட் இவங்க 2 பேருக்கும் இந்த கேரியர்ல ஒரு டஃப்பான டைமா தான் இருக்கு. சரி. இப்போ முக்கியமா இந்த படத்துக்கு அப்புறம் டாப்ல வந்துருவாரு. செம்ம பெரிய கம்பேக். இனிமேல் இவர் வந்து லெவலே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிம்பு வந்து ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் நடிப்புக்கு தீனியே இல்லன்றது பரவலான கருத்தா இருக்கு. சிம்பு ஃபேன்ஸ் ரொம்ப கடுப்பா இருக்காங்க. அவர் சாவடிச்சதுனால மட்டும் இல்லாம, கேரக்டரே வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்ன்னு சொல்லுவாங்க. கேரக்டரைசேஷன் இல்லன்றாங்க. அத நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்களா? சிம்பு அவர்களுக்கு வந்து என்ன ரோல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ம். கமல் அவர்களுடைய சைடு ரோலா குடுத்துருக்காங்க. அது கமல் அவர்களுக்கு இவர் வந்து ஏதோ பாடிகார்ட் மாரி வராரு. ம், ம், சில சீன்ஸ்ல வந்து நான் தான் வந்து அடுத்த ரங்கராய சக்திவேல்னு ம், சொல்றது. அவர் தான் தன்னை ரங்கராய சக்திவேல்னு சொல்றாருன்னா, அவர் எப்படி அத வந்து யூட்டிலைஸ் பண்ணி தன்னை ஒரு டானா வளர்த்துக்கிறாரு அப்படிங்கிறத காட்டணும். ஒரு 2 வருஷம் கேப் கழிச்சு தான் கமல் வராருன்னு காட்டுறாங்க. அப்ப அந்த 2 வருஷ கேப்ல சிம்பு என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காரு, தன்னை டானா நிலைநிறுத்திக்க என்னென்ன பணிகள்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்லாம் காட்டியிருந்தா, ம். சிம்பு அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமைஞ்சிருக்கும். பட் அப்படி எந்த சீனுமே காட்டல. ஸோ வொர்க் அவுட் ஆகல. டிசப்பாயின்ட்மென்ட் தான் சிம்பு. அவருக்கு சீன்ஸே இல்லன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கடைசி சீன்ல கூட உங்களுக்கு வந்து தம்பியும் இது அண்ணனும் தங்கச்சியும் சேர்ற சீனு. அந்த சீன்ல போய் சிம்புவ சாகடிச்சுட்டாங்க. அதுல என்ன இது உங்களுக்கு வந்து பே ஆஃபே இல்ல. ம். இல்ல உங்களுக்கு அது ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது? ஒரு விதமான சோகமான காட்சியா அமையும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுல ஒரு சோகமும் இல்ல. உங்களுக்கு வந்து அ அண்ணனும் தங்கச்சியும் சேர்ற மாரி இருந்திருந்தா ஒரு சென்டிமெண்டல் சீனா அத காட்டியிருக்கலாம். கமல் அவர்கள் இறக்கும்போது, என்ன வந்து வளர்த்த தந்தை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ம், ம். பேசியிருக்கலாம். கமல் அவர்கள வந்து நீங்க வந்து உயிரோட இருக்க வச்சுட்டு, சிம்புவ சாகடிக்கிறதுல ஒரு யூஸ் இல்லன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க கரெக்ட். வந்து சிம்புவுக்கு பதிலா கமல சாவடிச்சிருந்தா இன்னும் பெட்டரா கொஞ்சம் இருந்திருக்கும். எமோஷனலாவது கொஞ்சம் நம்ம ஃபீல் எமோஷனலா பண்ணிருக்கலாம். கனெக்ட் ஆயிருக்கும் அது. ஏன்னா உங்களுக்கு பெரிய டான்ஸ் ஆகும்போது, தனக்கு அடுத்த இடத்துல இவர் இருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஸோ கமல். இங்க கமலோட தலையீடு இருந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருதா உங்களுக்கு? கமல் வந்து படத்தினுடைய ஹீரோ சாகவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மித் இருக்கு. கன்டினியூஸா சினிமா இண்டஸ்ட்ரியில. ம், அந்த ஒரு மித்த உடைச்சா மட்டும் தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஹிட் ஆகும். ம். ஹீரோ சாகவே கூடாதுன்னா, நீங்க வந்து ஹீரோ வச்சு மட்டுமே படம் எடுங்கன்னு சொல்லணும் டைரக்டர்ஸ். ஓகே. ஏன்னா ஹீரோ சப்ஜெக்ட் கிடையாது இது. இது வந்து எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. சேர்ந்து ஒரு அவுட்புட் குடுக்கக்கூடிய ஒரு கதை ஆமாமா. எல்லாமே மிக்ஸடா குடுக்குற ஒரு அவுட்புட் இது. இதுல போய் நீங்க வந்து ஹீரோ சப்ஜெக்ட்டா நீங்க வந்து கடைசி கிளைமாக்ஸ் சீன மட்டும் ஹீரோ சப்ஜெக்ட்டா கொண்டு போய் முடிச்சீங்கன்னா, படம் ஓடாது. சரி. இப்போ அதுதான் பெரிய விமர்சனத்துக்கு காரணமா நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒருவேள வந்து இந்த படம் எவ்ளோ ஹேட்ட டிசர்வ் பண்ணுதோ, அதைக்கும் மீறி வந்து இந்த படத்த வந்து விமர்சிக்கிறாங்க அப்டின்னா, அதற்கு தனிப்பட்ட காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியலா இருக்கலாம். என்ன அரசியல்? கமல் அவர்கள் தன்னுடைய மக்கள் நீதி மையத்தை தாண்டி, அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சி நடத்திட்டு இருந்தபோது, ம். கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு வாங்குறாரு. சரி. அந்த 10% ஓட்ட இப்போ வந்து அவர நம்பி வாக்களிச்ச மக்கள் எல்லாம் தாண்டி, மறுபடியும் திமுகவோட கூட்டணி போய் சேர்ந்திருக்காரு. எம்பியா திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் மாற்று நாங்க தானே தான் அந்த 10% வாங்குனாரு. ம், ம். இப்ப அந்த 10% மக்கள வந்து ஏமாற்றிட்டு ஒரு அலைன்ஸ்ல போய் சேர்றாரு. டிஎம்கே அலைன்ஸ்ல போய் சேர்றாரு.
இப்போ மாற்றுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அது இந்த படத்தோட ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த படம் மட்டும் இல்ல. எந்த படம் பண்ணாலும் கமல் அவர்களுடைய எல்லா படத்துலயும் அந்த ஒரு கோபம் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா வந்து மக்களுடைய கோபம் அது. நீங்க தான் மாற்றுன்னு சொல்லி வந்தீங்க. டிவி எல்லாம் உடைச்சீங்க. பட் இன்னைக்கு வந்து மாற்றுங்கிறத இல்லங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிற இதத்தான் எல்லாரும் சொன்னாங்க. நீங்க வந்து மாற்றுன்னு சொல்லி பண்ண முடியாது. மாற்றுன்னு நீங்க சொல்லி பண்றீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே அகைன்ஸ்டா இருக்க எல்லா பார்ட்டியும் ஒருங்கிணைச்சு போனா மட்டும் தான் அது மாற்றா வரும். நீங்க மட்டும் தனியா நின்னு மாற்றத்த குடுக்க முடியாதுன்னு எல்லாரும் சொன்னது இதுதான் சொன்னாங்க. இல்ல நாங்க மாற்றம் குடுப்போம்னு டிவியெல்லாம் உடைச்சு பெரிய ஷோ காட்டுனாரு. பட் ஒண்ணுமே நடக்கல. இப்போ டிஎம்கேவோட அலைன்ஸ்ல போயிருக்காரு. அதுதான் எல்லாருடைய விமர்சனத்துக்கு காரணம்னு நான் பார்க்குறேன். ஓகே. எனிவே அவர் வந்து நீங்க வந்து விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரும்பாலான ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய ஃபேன் பேஸா அவங்க சோஷியல் மீடியாவில் ரன் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட்ஸ், ஃபேன் பேஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து கமல் அவர்களை தாக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கும், இம்பாக்ட் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். நீங்க வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலையில பேசத்தான் செய்வாங்க. அது பெரிய அளவில் எடுத்துக்கணும்னு நான் பார்க்கல. உங்களுக்கு வந்து சினிமாங்கிறது கலெக்ஷன் பேஸ்டாக இல்லை. உங்களுக்கு சினிமாங்கிறது எந்த அளவுக்கு அந்த கதை மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் பார்க்கணும். கலெக்ஷன் பேஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா எந்த படமுமே பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்காது. ஸோ அதனால் அந்த கதை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் அது ஹிட் படமா இல்லை ஃப்ளாப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். ரைட்டு. ஸோ தக் லைஃப் மாதிரி ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கான பாடம் மட்டும் இல்லை, அரசியல் படமும் நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிறீங்க. காரணம் ஆனா அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா அவருக்கு அடுத்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தக் லைஃப் பண்ணிட்டு போனாரு. அப்படியே முடியெல்லாம் பின்னாடி திருப்பிட்டு போனார் அவர் பாடு. ஓகே. ஸோ அவரோட லைஃப்ல இன்னொரு விஷயம் ஆட் ஆயிருக்கு. ஸோ தக் லைஃப் ஃபெயிலியரா இருந்தாலும் தன் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு கமல் சந்தோஷமா இருக்காருன்னு வச்சுக்கலாம். நீங்க ஆனா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கீங்க. அது பர்சனலா நீங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஹரிஷ். நன்றி.